பாமுகம் பாட்டிவீரன் தமிழ் வானில் ஊடாக உறவுகளை நேரே வருவது சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்படு ஜெயமலை ஜெயம் அவர்கள் தயவு செய்து நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் எல்லோரும் இதில் நில்லுங்கோ. உங்களோட விஷயம் முடிஞ்சிட்டு ஓடாமல் தொகுப்பாளருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொள்ளுங்கள். ஏனையவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். வணக்கம் ஜெயமலை ஜெயம் அவர்கள் வாங்கோ. இனிய மதிய வணக்கம் அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் ஒரு சொல்லுதல் நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வழமை போலவே 3 நிகழ்ச்சிகளை செய்வோம். 3ஐயும் ஒன்றின் பின் ஒன்றாக வரும். முதலில் நாங்கள் சொல்ல வருவது சொற்களை கண்டுபிடிப்பது. அதை 3 சொற்களை கண்டுபிடிப்பது. அதுக்கான தரவுகளை தருகிறேன். முதலாவதுக்கான தரவு 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்களை கொண்ட சொல். வினைச்சொல்லின் வடிவங்களில் முற்று வடிவம் பெறாதது. வினைச்சொல்லின் வடிவங்களில் முற்று வடிவம் அல்லாதது இல்ல பெறாதது. 2வது, இது கடலுக்குள்ளேயும் இருக்கு, மனிதர்லையும் இருக்கு. கடலுக்குள்ளேயும் இருக்குது, மனிதர்கள்லையும் சிலருக்கு இருக்கு. 3வது, பக்தியோடு புரியும் தொண்டு. பக்தியோடு புரியும் தொண்டு. எச்சம் மச்ச வணக்கம் வணக்கம் ஜெயமலன் அவர்களே, சக்தி சுனிஷன் சொல்லுங்கள். எச்சம் மச்சம் மச்சம் பக்தியோடு புரிகிற தொண்டு. எச்சம் மச்சம் உச்சம் ஊனா போடுவாரு. நான் சொல்லி பார்க்கிறேன். இச்சம் மச்சம் உச்சம். நான் எச்சம் மச்சம் பட்சம் என்று சொல்லுகிறேன். பொம்பரையாக்கள் இரண்டுக்கு பதில் வந்து விட்டது, ஒன்றுக்கு வரவில்லை. கடைசியானது வரையில பக்தியோடு சக்தியோடு. கேள்வியை சொல்றீங்களா? நான் காய்ச்சா கேட்டதான் நின்றுட்டுதாங்க கையை போட்டுட்டா. பக்தியோடு புரியும் தொண்டு. பட்சம் பானா சொல்றேன். அது தவறு. அச்சம் சொல்றேன். அதுவும் தவறு. துச்சம். பட்சம் உச்சம். என்ன சொன்னீங்க? பானா பானா பட்சம் இல்ல, அதுவும் தவறு. மிச்சம். தரவுகளை இருக்கா தருவீங்களா ஜெயமலை? நான் இப்பதான் போட்டுறேன். ஒரு கொஞ்ச நேரம் முனைவேன், பிறகு எனக்கு அப்பாயின்மெண்ட் 11 மணிக்கு போயிடும். ஓகே, முதலாவதுக்கான தரவு வந்து வினைச்சொல்லின் வடிவங்களில் முற்று வடிவம் அல்லாதது. முற்று வடிவம் அல்லாதது. 2வது, கடலுக்குள்ளேயும் இருக்கு, சில மனிதர்களிடமும் இது இருக்கு. 3வது, பக்தியோடு புரியும் தொண்டு. என்னுடைய பதில் 3வது இச்சம் என்று சொல்கிறேன். ஈனா பார்ப்போம். மற்ற பச்சம் சரியா? பானா பச்சம் பிள்ளை, அது தவறு. ஓகே, சக்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதுதான் பிள்ளை. இச்சம் தான். இச்சம் என்றாதான் பக்தியோடு புரியும் தொண்டு இருக்கிறது. வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். எச்சம் மச்சம் இச்சம் தான் இதுக்கான விடைகள். இந்த எச்சம் வந்து கடலும் மனிதர்களும், அது எச்சம். மச்சம் மச்சம் மீன மச்சம்னு சொல்றதானே. ஓ மச்சம் இருக்குதானே, அதுதான் சொன்னேன். எச்சம் மச்சம் மெட்டன் இச்சம் ஈனா இச்சம். சரி, நாங்கள் 2வது கேள்விக்கு போகலாம். இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்கள். இதை அதிகம் என்று கூற முடியாதது. அதிகம் என்று கூற முடியாதது. 2வது, தீர்வு காணப்பட்ட நிலை. 2வதுக்கான தரவு தீர்வு காணப்பட்ட நிலை. 3வது, சொல்லுகை அல்லது தெரிவிக்கிறது. ஒன்றை தெரிவிப்பது அல்லது சொல்றது. அதுக்கான ஒரு சொல். திருப்பி இருக்கா சொல்லுங்க. முதலாவது, அதிகம் என கூற முடியாதது. அதிகம் என்று கூற முடியாதது. 2வது, தீர்வு காணப்பட்ட நிலை. 3வது, சொல்லுதல் அல்லது தெரிவித்தல். அதாவது ஒரு விடயத்தை வாயால சொல்லுதல் அல்லது தெரிவிக்கிறத குறிக்கும் ஒரு சொல். குறைவு நிறைவு சுவாய்வு என்று சும்மா சொல். வடிவா யோசிச்சு சொல்லல நீங்க. மற்ற 3வது வாழ்த்துக்கள், 2 சரியா சொல்லிட்டீங்க. 3வது விடை வரவில்லை.
என்ன மூன்றாவது அந்த தரவு? அதாவது நாங்கள் கதைப்பது அல்லது ஒரு விஷயத்தை வந்து வெளியில ஆட்களுக்கு சொல்லுவது தெரிவிப்பது. பறைவு. பறைவு. வாழ்த்துக்கள். காத்தாட்டிக்குது உங்க எல்லார பக்கம். எங்க அடிக்கிறாங்க குருட்டு நக்கில தட்டுது. உடனே வருகுதல்ல. சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது மூன்றாவது, இது 3 எழுத்துக்களை கொண்ட சொல். 3 எழுத்துக்களை கொண்ட சொல். உடலின் ஒரு பகுதி என்று சொல்லலாம். உடலில் ஒரு பகுதி. இரண்டாவது, யாழ் நரம்பை இவ்வாறு சொல்வார்கள். யாழ் நரம்பை இவ்வாறு சொல்லுவோம். மூன்றாவது, விருந்து உணவிற்கான வரிசை. இந்த டக்குன்னு எல்லாருக்கும் பார்ப்போம். விருந்துணவு. பந்தி பொந்தி பந்தி தொந்தி. ரெண்டாவது என்ன சொன்னீங்க? இப்படி கேட்டால் உங்களுக்கு புள்ளி போட மாட்டேன். நீங்க 3ஐயும் யோசிச்சு சொல்ல வேணும். இல்ல வந்து உடலின் ஒரு பகுதி, யாழ் நரம்பு, விருந்து உணவிற்கான வரிசை. தந்தி தொந்தி தந்தி பந்தி. தொந்தி தந்தி பந்தி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். தொந்தி தந்தி பந்தி தான் இதுக்கான விடை. எல்லாம் இலகுவாகத்தான் கொண்டு வந்திருக்கோம். பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். ஒப்படைக்கப்பட இருப்பதை நிறைவேற்றுதலை குறிக்கும் ஒரு சொல். ஒப்படைக்கப்படுவதை அல்லது நிறைவேற்றுதலை குறிக்கும் ஒரு சொல். இரண்டாவது, ஒரு அமைப்பின் ஒரு பகுதி. ஒரு அமைப்பின் ஒரு பகுதி. மூன்றாவது, குறையை சுட்டிக்காட்டும் மாறுபாடான கருத்து. குறையை சுட்டிக்காட்டும் மாறுபாடான கருத்து. முதலாவது என்ன ஜெயமலா சொன்னீங்க? ஒப்படைக்கப்பட்டிருப்பதை நிறைவேற்றுதல். ஏதாவது ஒரு விதங்களுக்கு செய்ய சொல்லிச்சுன்னா அதை நாங்கள் நிறைவேற்றுறது. இரண்டாவதையும் மூன்றாவதையும் சொல்றேன். சங்கம் பங்கம். முதலாவதுக்கு இங்கம் என்று சொல்றேன். பார்ப்போம் மெட்டாக்களை. இரண்டாவது தரவு என்ன? ஒரு அமைப்பின் ஒரு பகுதி. நான் சொல்றேன் சங்கம் அங்கம் பங்கம். அந்த வழியில் வராது. படிக்கப்பட்டது ஒரு பக்கம். ஒரு அமைப்பின் ஒரு பகுதி. பகுதியை சொன்னீங்க. ஒரு அமைப்பின் ஒரு பகுதி. பகுதி. நான் சொல்கிறேன் பொறுப்பு உறுப்பு மறுப்பு. வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதுக்கான விடைகள் பொறுப்பு உறுப்பு மறுப்பு. சரி, அடுத்தது 5வதுக்கு போவோம். திடீரென்று முடிய பிறகு பார்ப்போம். முதலாவது அந்த 5 எழுத்துக்கள். இது 5 எழுத்துக்களை கொண்ட சொல் வந்து இப்ப நான் என்னுடைய இந்த இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு. இப்ப நான் உங்களோட கதைத்து கொண்டிருப்பதற்கும் இந்த இது சொல்லுக்கும் தொடர்பு இருக்கு. இப்ப நான் உங்களோட நடத்தி கொண்டிருப்பதற்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு. இரண்டாவது, ஒரு எச்சரிப்பு, இதற்கு மயங்கி விடாதீர்கள். இது ஒரு எச்சரிப்பு, இதற்கு மயங்கி விடாதீர்கள். மூன்றாவது, ஒன்றை மதிக்காத ஏளனம். ஒன்றை மதிக்காத ஏளனம். புகழ்ச்சி இகழ்ச்சி. மீண்டும் இந்த தரவு இருக்க சொல்றீங்களா? நிகழ்ச்சி 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 புகழ்ச்சி இகழ்ச்சி. வாழ்த்துக்கள். எல்லாமே சின்ன சின்ன சிந்தை. வாழ்த்துக்கள் சக்தி அவர்களுக்கு. 3 கேள்விக்கு அவர் சொல்லி இருக்கிறார். நன்றி. சரி, 5 கேள்வி முடிந்து விட நான் 6வதையும் கேட்கிறேன். பார்ப்போம், மற்றவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போமா? இது சொல்லாதவர்களுக்கு முதல் சந்தர்ப்பம். அவர்கள் சொல்லாவிட்டால் மற்றவர்கள் சொல்லலாமா? முதலாவதுக்கான இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 2 தரம் சொல்லுங்க. 4 எழுத்துக்கள். வழக்கம் காரணமாக, அதாவது பிறப்பு இறப்பு திருமணங்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் மேற்கொள்ளப்படும் ஒரு செயல். பிறப்பு இறப்பு திருமணங்களில் நிகழ்ச்சிகளில் ஏற்படுவது, அதாவது மேற்கொள்ளும் ஒரு செயல். இரண்டாவது, கூடாரம் என்பதன் மறுபதம். கூடாரம் என்பதன் மறுபதம். மூன்றாவது, தன் அளவையொத்த மற்றொரு பங்கு. தன் அளவையொத்த மற்றொரு பங்கு. சடங்கு. சொன்னாக்களை விட்டு வேற யாருக்கும் சொல்ல முயற்சிங்களா? சடங்கு படங்கு முடங்கு சொல்றேன். தன் அளவை ஒத்த மற்றொரு பங்கு.
படங்கு தன்னளவேட்டு அடங்கு சொல்கிறேன். படங்கு அடங்கு 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 மடங்கு மற்றொரு பகுதி என்ன அளவு தன் அளவையற்ற மற்றொரு பகுதி அளவையற்ற முடங்கு முழுமையாக்கல நீங்களே. அடங்கு முடங்கு இன்னொரு பகுதி இப்ப உங்களுக்கு ஒரு பதிதாரன் திருப்பி இன்னொரு ஆள் வந்து அதே அளவு உங்களுக்கு தந்தா என்னன்னு சொல்றது? நீங்கள் மடங்கு சொல்லிட்டீங்கல்லோ. மடங்கு நான் சொல்லலையே. சொல்லல மற்றொரு மடங்கு பங்கு மடங்கு தான் சொன்னேன். சரி மற்றொரு மடங்கு பங்கு தான் சொன்னேன். மடங்கு சடங்கு படங்கு மடங்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்பா இப்போதான் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். வேற யார் நிக்கிற பதில் சொல்லாதாக்கள் நிக்கிற மேடம்? இப்ப சரோஜினி அக்காருண்டா? ஓ சரி, இது சரோஜினி அக்கா என்ன செய்த பாப்போம். உறுப்புகளை இயக்குவதன் மூலம் ஒன்றை நிகழ்த்துவது. உறுப்புகளை இயக்குவதன் மூலம் ஒன்றை நிகழ்த்துவது. மற்றது இலக்கியங்களில் பெண்களில் நீண்ட விழிக்கு உதாரணமாக காட்டப்படும் ஒரு மீண்ட பெயர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பெயர். மூன்றாவது ஊக்கம். ஊக்கம் கைவிடாது செய் எனப்படும் பொருள்படும். ஊக்கம் கைவிடாது செய் என பொருள்படும். அவன் சொல்லாட்ட நான் சொல்றேன். எத்தனை எழுத்து? 3 எழுத்துக்கள். மீண்டும் ஒருக்கா தர வச்சிடும். உறுப்புகளை இயக்குவதன் மூலம் ஒன்றை நிகழ்த்துவது. அதாவது எங்கட கை காலை வச்சு நாங்கள் ஒன்றை இயக்குவது. உறுப்புகள் அதை வாயை வச்சும் செய்யலாம், இல்ல இந்த உறுப்பை வச்சும் ஒன்றை இயக்குவது. 2வது இலக்கியங்களில் பெண்களின் நீண்ட விழிக்கு ஒப்பிடப்படும் ஒரு பொருள், ஒரு பெயர். மற்றது ஊக்கம் கைவிடாது செய் என பொருள்படும். ஊக்கம் கைவிடாது செய் என பொருள்படும். கஷ்டம். இல்ல கஷ்டம் இல்ல, உங்களுக்கு தெரியும். நல்ல சுகமான பதில்கள். வேற யாரும் சொல்ல. நீங்க இலக்கியம் இலக்கியம் செயல் கயல் அயல் கயல் மீன் தெரியாதா லலிதா சோதிராஜா அவர்களே? 2வதுக்கு வருமோ காய? ஆமா. 3வது சொல்லுங்கள். 3வது அவர் சொன்னது தவறு. கயல் ஊக்கம் முயல். முயல் முயல். முயல் அது சரியானது. முயல் தான் நான் காண போட்டு. ஓகே, இதுக்கான பதில்கள் செயல் கயல் முயல். செயல் கயல் முயல். சரி, நாங்கள் இனி அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அடுத்த இதுக்கு போவோமா? இது எனக்கு முதலாவதா தருறீங்களா? பாரு, உங்களோட பேர் தான் முதலாவது இருக்கு. ஓகே, உங்களுக்கான எழுத்துக்களை எழுதுங்கள். பீனா, பிள்ளைக்கு வர பீனா. தம்பிக்கு வர தானா. பல்லுக்கு வர இல்லன்னா. மானா. திருப்பியும் இல்லன்னா, பல்லுக்கு வர இல்லன்னா. மற்ற அத்தைக்கு வர இத்தன்னா. மற்ற சின்ன லூனா, அந்த லானா வரியில வர லூனா. மற்ற டீனா, தடிக்கு வர டீனா. இப்ப என்ன கடைசி எழுத்து? இப்ப என்ன? நல்ல பிடித்தல். வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இணைந்ததுக்கு நன்றி உங்களுக்கும். அடுத்த தவமலர் அவர்கள் நிக்கிறீங்களா? நிக்கிறேன். ஓகே, உங்களுக்கான எழுத்துக்கள். சிவப்புக்கு வர சீனா. சீனா. சீனா 2 சொல்லி நானா. நானா. பாருக்கு வர இர்ரன்னா. எர்ரன்னா. இச்சன்னா. இச்சன்னா. மானா. மானா. இத்தன்னா. இத்தன்னாவா? இத்தன் அத்தை. இத்தன்னா. மற்றது தானா.
தானா கொம்புலானா. கொம்புலான. சொல்லாட்டா நான் சொல்கிறேன். கஷ்டமா இருக்கு. சொல்லலாம். 8 எழுத்து தானே. பத்மினி அவர்கள் வந்தார் காலையில் அழகானம். எனக்கு விளங்க இல்ல ஜமிலர், வேற யாருன்னு சொல்லட்டும். மனத்தளர்ச்சி. மனத்தளர்ச்சி. நன்றி, கட்டிக்காரு ஜாம்பு. ஓகே, அடுத்தது ஜெயாக்கா உங்களுக்கானது. ஆம். கூனா. ம். குரங்குக்கு வர கூனா. ம். ம். மற்ற ரானா பெரிய ரா. ம். மற்றது வீணா விளக்குக்கு வர வீணா. ம். 3 சுழி நானா. ம். உம்மன்னா. ம். பீனா பிள்ளைக்கு வர பீனா. ம். இக்கன்னா அக்காவுக்கு வர இக்கன்னா. ரவிக்குணம். ரவிக்குணம். வாழ்த்துக்கள். அடுத்தது வாணி அவர்களுக்கானது. ஆம். உங்களுக்கான சொல் வந்து ஓகே. மூனா முட்டைக்கு வர மூனா. ம். மற்ற வானாவரியில வர ஊனா. ம். மற்ற போனா போ ஒற்ற கொம்பு பானாயிர போ. மற்றது இப்ப என்ன ம். வீணா. வீணால லீனா சின்ன லீனாவ சின்ன லீனா. ம். மற்ற கடைசி எடுத்து கானா. கானாவா? கருப்புக்கு வர கானாவா? கருப்பு ஒன்றுக்குள்ள இங்கே வருது. சொல்லி குடிச்சிட்டு என்ன சொல்லு கண்டு போனால் வருது. ரெண்டாவது எழுத்து என்ன? ஊனா. வானா வெளியில வர ஊனா. வானா வாவனா வீணா வீணா ஊனா. பூனா. முடி இல்லை. சின்ன சொல். சிலர பார்த்த உடனே சொல்லுவீங்க அப்படி. முகப்பொலிவு. வாழ்த்துக்கள். முகப்பொலிவு. அடுத்த சரோஜினி அக்கா சொல்லுங்க. உங்களுக்கான சொல் வந்து கூனா. குரங்குக்கு வர கூனா. கூனா. அத்தைக்கு வர இத்தன்னா. இத்தன்னா. தானா. தா தானா தானா தம்பி. தானா. மற்ற வானா. வானா. மௌலானா மானா போட்டு வரலானா. மற்ற சின்ன இல்லைன்னா புல்லுக்கு வர இல்லைன்னா பாருங்க. மௌலானா. மௌலானா மானா போட்டு வரலானா. அழகுக்கு வரலானா. அழகுக்கு வரலானா. தனியா லானாவா? லானா. அழகுக்கு வர லானா. ஆமாம். மற்ற புல்லுக்கு வர இல்லைன்னா இல்லன்னா. அதே புல்லுக்கு வர பூனா. பூனா. கடைசி எழுத்து இம்மன்னா. அம்மாக்கு வர இம்மன்னா. சரி, நான் சொல்கிறேன். சொல்லாட்டா? நானும் கண்டுபிடிச்சிட்டேன். கஷ்டமா இருக்கு.
குழல் முடியும் போல. குழல் வாரம் பூனா குழல் தாத்தா தவ தவ இல்ல தவ தாத்தாவை மேய்க்கிறார் பேச்சு. புத்தம் புத்தம் குழல் வரும். யாரும் சொல்ல கண்டுபிடிக்கலையா? இல்ல. சொல்லவா? ராணியவர்கள் சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு நல்ல வெந்தய குழம்பு வத்தல் குழம்பா வச்சா சூப்பராக இருக்கும். வத்தல் வத்தல் குழம்பு. குழம்பு. ஐயோ, நான் அதை நினைக்கவே இல்லை. அது வெந்தய குழம்பு. ராஜினியவர்கள் என்ன மாதிரி இருந்துச்சு? சொல்லுங்க நான் கேட்கறேன். ஓகே, உங்களுக்கான சொல் வந்து தம்பிக்கு வர தானா, மரத்துக்கு வர சானா, அம்மாக்கு வர உம்மன்னா, ரெண்டு சுழி நானா, மற்ற டூனா, ஆடுக்கு வர டூனா, மற்றது மூனா, முட்டைக்கு வர மூனா, அத்தைக்கு வர இட்டன்னா, கடைசி எடுத்து பட்டத்துக்கு வர இட்டன்னா. முரட்டுத்தனம். இது சுகமா கண்டுபிடி. சில நேரம் சுகமா இருக்கு, சில நேரம் கேட்கும் கூட கொஞ்சம் கஷ்டம் தான். பேத்தியரோட பேத்திக்கு தாத்தாவோட இருக்க பஞ்சி. அம்மம்மா தான் வேணும். இந்த சேவலுக்கு நேர காலம் கிடையாது. மன்னிப்புடன் பரவாயில்ல பாருங்க. சொல்லிட்டேன் விட. முரட்டுத்தனம் மட்டும் சொல்லிட்டாங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, வேற யாரும் நிக்கணுமா? இல்ல. ஒரு நிமிடம், அப்ப நாங்கள் அடுத்த நேவிஸ் விழிச்சார்கள் நிக்கிறாரா? ஓகே, வந்துட்டார். வணக்கம் சொல்றாரா? மியூட்ல நிற்கிறேன். ஹலோ ஹலோ. நீங்க சக்கா ஒரு தரம் என்ன 2 நேரம் கூப்பிடுங்க. வந்துட்டார். வரையில பேத்தியம்மன் மன பக்கத்தில் வைங்க. அவர் ஏதாவது கொடுத்து தாத்தாவை விட அவருக்கு பாட்டி தான் வேணும். இல்ல, டாய்லெட்டுக்கு போகுதுன்னா அதான் டக்குன்னு ஓடிட்டு வந்தேன். நான் இல்லையண்டு நல்ல இலகுவான கேள்வி முதல்ல கொடுத்துட்டே தான் பஸ்ஸுக்குள்ள கேட்டுக்கிட்டே வந்தேன். எனக்கு வாய் கொட்டுக்கொண்டு அதுல சொல்லிருக்கேன். ஜூம்ல எல்லாமே இதுல கேட்டுக்கொண்டு வந்தேன். இதுல கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு வந்தேன். அது சரியான ஈஸியான கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. எனக்கு என்ன மாதிரி தெரியுமா? ஐயோ 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 இருந்தேன். சரி, உங்களுக்கான எழுத்துக்கள் வந்த வாளிக்கு வர பாவென்ன, தும்பிக்கு வர தூணா, மற்றது கரடிக்கு வர கானா, முட்டைக்கு வர மூனா,
மரத்துக்கு வர சானா இம்மென்னா இங்கன்னா தங்கைக்கு இம்மென்னா அம்மாக்கு வர இம்மென்னா மற்றது அத்தைக்கு வர இத்தன்னா சுகமானதான் உங்களை தந்திருக்கான் சொல்லுங்க நான் கண்டுபிடிச்சேன். சொல்லாட்டி நான் சொல்றேன். நானும் கண்டுபிடிச்சேன். எழுதல. மிக இலகு. மற்றவை சொல்லிக்க தெரியும், அவையவை சொல்லிக்க சில கஷ்டம். ஆயிரம். எனக்கு போகுதில்லை, எழுத்து மண்டைக்குள்ள போகுதில்லை. வாரம் வாரம் கரம் கரம் எனக்கு எடுத்து கணக்க சொல்லி கண்டுபிடிக்க வருகிறது. ஆனா எந்த எழுத்து வருது என்ன சொல்லுதானே இது? 7 எழுத்து தான் நான் தந்தேன். 7 எழுத்து தான் தந்தேன் நான். வேறு எழுத்து தான். அதுதான் நான் மற்றதுக்குள்ள போறேன். எழுத்து சொல்லி தர்ற மாதிரி போறேன். எனக்கு இது வருகிறது இல்லை. நான் சொல்லட்டும். இல்ல சரோஜினி சொல்றான்னு இல்லைட்டா? இல்ல இல்ல நான் சொல்லட்டா? சொல்லுங்க. முகத்து வேடம். முகத்து குழம்பு. பார்த்தீங்களா, எனக்கு அது போகல. ஒரு இடம் இருக்குதானே நான் ஊர்ல மூத்து வாரம். ஏமலருக்கு நான் சொன்ன கேட்கலையா அப்ப நான் முகத்து வாரம். நீங்கள் தான் சொன்னீங்க முதல். யாரும் சொன்ன நீங்க மற்ற தேடி இருக்கிறாங்க. நான் வாரம் சொன்னா எனக்கு அது அதான் சொன்னா எனக்கு மண்டைக்குள்ள வருதுன்னு சொல்லி நான் சொன்னதா கேட்கலையா? சபையை பிடிச்சிட்டு கலைப்பாரு. ஓகே, வேற எதுவும் இல்லைன்னு இல்ல. நாங்க மற்றதுக்கு போகலாம். மற்றது சக்தியர்கள் போயிட்டாரு நினைக்கிறேன். நான் நீங்க தான் உங்களுக்கு தான் தமிழ் காசு தான். உங்களுக்கான சொல் வந்து விடுதலை பத்திரம். விடுதலை பத்திரம். விடுதலை பத்திரம். டைம் வைக்கல, நான் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து சொல்லுவேன். இல்ல உங்களுக்கு சரி என்னோட நீங்களும் சொல்லலாம். ஏமல நான் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டு. ஓகே ஓகே, எனக்கு இதை கூப்பிடாதீங்க, ஏன்னா எனக்கு எழுத்து கொஞ்சம் பிரச்சனை. ஓகே, சொல்லுகிறேன். விடுதலை, விடுதலை, விலை, விலை, தலை, தலை, பத்தி, பத்தி, தரம், தரம், பத்திரம், பத்திரம், திரம், திரம், தரம், தரம் முதல் சொன்னீங்க. மன்னிப்போட பதி, பதி, விதி, விதி, பத்தி, பத்தி, தடு,
தடு விடு விடு படு படு. இவ்வளவு தான் நான் எடுத்தேன். 5, 6, 7, 8. 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஓகே 13. ஓகே. இப்ப இதை விட வேறு யாரும் வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க. ஜெயாக்கா சொல்லுங்க பாப்போம். தரம் தரம் பரம் அவர் சொன்னவர் தானே? இல்ல இல்ல பத்திரம் தான் சொன்னவா. பரம் ஓகே பரம். வாணிமோகன் தலைவி. தலைவி. தலைவி ஓகே. சரோஜினி அக்கா விதி விதி சொன்னவ. விதி சொன்னவா. அப்ப விலை விலை கொண்டு தான் சொன்னவா. இல்லை ஒன்று தான் சொல்லலாம். இல்ல அவ சொல்லிட்டா. நேவிசாக்கா சொல்லுங்க. நான் எழுத இல்ல ஜெயமல. ஓகே. இப்ப திருப்பி நேவிசாக்கா நீங்க எழுதாட்டில் மற்ற ஆக்கல. சரோஜினி அக்கா தம் தம் தானம் என்ன தம். ஓகே தம் இருக்குது. வாணியவர்கள் தலை சொன்னவரா? ஆம். தலை சொன்னவர். தலை சொல்லிட்டேன். ஓகே. ஜெயாக்கா பதவி பரவி. ஓகே. வேற தமிழக்கா சொன்ன கண்டம் சொல்லலாம் இனி. சரோஜினி சொல்லவா? போருங்க வரோம். வேற யாரும் தெரியாது எனக்கு. நான் வச்சிருக்கிறேன் இன்னொன்று. சரோஜினி காந்தல் சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க. தத்தி சொன்னவா? தத்தி தத்தி சொல்லுங்க. ஓகே இல்ல இல்ல சொன்னேன் நான் தத்தி. ஓகே. அப்படின்னா உங்களுக்கு 14 வந்திருக்கும். நீங்க 13 சொன்னீங்க. நான் இப்ப தத்தி வைக்கிறேன். ஓகே எழுதி இருக்கிறேன் தத்தி. ஓகே. ஜெயாக்கா சொல்லுங்க. பரம் தரம் அவர் சொன்னவர். இல்ல இல்ல கரெக்ட் இல்ல இல்ல பத்திரம் தான் சொன்னவா. தரம் சொன்னவா பரம் இல்ல இல்ல பரம் சொன்னேன். பத்திக்கு பிறகு பரம் சொல்லிட்டேன். சரி அப்ப எழுதி வச்சுக்கிறேன். நான் சொல்றேன் ஒன்று ததி. சரி ஓகே. வேற யாரும் சொல்லுங்க. தடு சொன்னவா? தடு தானாடு. தடு விடு படு எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லிட்டான். ஓகே. எனக்கு ஒன்றே ஒன்று இருக்குது. வித்தி சொல்றேன். வித்தி. வித்தி. ஓகே. இன்னும் ஒன்று இருக்கு. விடுதலை சொன்னவரா? பரதம் தாவு. பரதம் பரதம் வருமா? பரதம் சொல்ல வரதான். இல்ல தலை சொல்லியாச்சு. பரதம் பரதம் பரதம். பரதம் இருக்கு. ஓகே. யார் சொன்ன பரதம்? ஞானதேசம். ஓகே. இன்னும் ஒன்று இருக்கு. பலை என்றுமே இது இருக்கா? பலை இல்ல. இல்ல பல இல்ல. விடுதலை விடுதலை சொல்லிட்டேன். அவன் சொல்லிட்டேன். அதம் திடு சொன்னவா? திடு பதம் இருக்கு. பதம் இருக்கு. அப்ப அதை விட இன்னும் ஒன்று இருக்குது. படுத்தியன்னு சொல்றதில்ல. பாலாடு நைத்தனத்தீனா படாத பாடு படுத்தியன்னு. படாத பாடுபடுத்தி படுத்தின்னு தொக்கி நிக்காத நினைக்கிறேன். இங்கே நிக்குதா? தடு வந்து சொல்லிடு தடு வந்துட்டுது. வந்துட்டு. என்னன்னு சொல்லவா? தவிடு. தவிடு இருக்கா? சொல்லி ஓகே. வாழ்த்துக்கள். தவிடு. என்ன சொல்லி வந்திருக்குது. அடுத்த ஜியாக்காக்கான சொல் வந்து ஓ மந்திர தந்திரம். மந்திர தந்திரம். தந்தி தந்தி எழுத்துக்கள் குறைவாத்தான். நிறைய வரும்.
சரி சொல்லுங்க பாப்போம். மந்திரம், ஓகே. தந்திரம், ம் மரம், ம் மந்தி, ம் தந்தி, என்ன சொன்னீங்க? தந்தி தந்தி, ஓகே மரம், ஓகே திதி திதி, ஓகே. மதி, மதி. ஓகே. மதம், மதம், மதம். திரம். திறம். அவ்வளவுதான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. இப்ப தாமிர அக்கவுண்ட் சொல்லுங்க பாப்போம். மதி மதி. மதி அவர் சொன்னவர். மதி நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டா சரி. ஓகே. மற்றது வாணியார்கள் சொல்லுங்க. மந்தி. மந்தி சொல்லிட்டேன். சொல்லியாச்சு. மந்தி. மந்தியும் சொல்லிட்டார். ஓ, ஓ ஓ. சரோஜினி அக்கா. திதி. தீனா தீனா திதி. திதி சொன்னா சொல்லிட்டா அவ. அது ஆ. சொன்னவர். இல்ல வேற தம் தம் நேஸ் அக்கா. மந்தம். மந்தம். மந்தம் இருக்கு. ஓகே. திருப்பி நேஸ் அக்கா இருந்தா சொல்லுங்க. மதிரம் சொல்றேன். மதிரம். திரமரா மதிரம் மதுரம் ஓ, மதிரம். மதிரம் இருக்குதானே? அதிமதிரம். மதுரம் இருக்கு. அந்த மதிரமும் அதே சொல்லி இருக்கு அர்த்தம். ஓகே. நான் அதை எடுத்த நான் புற விட்டுட்டேன். சரோஜினி அக்கா. தம் சொன்னாவ. ஆ, தாம் சொல்லல. ஓகே. தாம் இருக்கு. ஓகே. வாணி அவர்கள். மரம். மரம் சொல்லு. அது வந்துட்டு மரம் வந்ததா? எல்லாம் யாரும் வச்சுதான் சொல்லுங்க. ஒரு யாரும் திதி வந்ததா? திதி வந்துட்டு. திதி வந்தது. அதை திதி மாத்தி சொல்லுங்க. அப்ப அந்த திதி திதிய ததி ததின்னு சொன்னா அது ஒரு சொல்லியிருக்கு. ததி நான் ஒன்று சொல்லலாம். ரதி வேற. சொல்லுங்க. மதம். மதம் மதம் சொல்லிட்டேன். அவ சொல்லிட்டா. மதம் வந்துட்டுதான் நான் விட்டேன். மதம். ஓகே. தமம் என்று சொல்லி இருக்குதா? தமம். ஓ, தமம் இருக்கு. தமம். தமம் இருக்குது. நான் விளவருகிறேன் ஜெயமலர். எனக்கு ஓகே, ஓகே. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அப்பாயின்மெண்ட்டுக்கு இவரை கூட்டிக் கொண்டு சரி. போகணும். ஓகே, ஓகே. 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 நன்றி. இவ்வளவு நேரம் இணைந்ததுக்கு நன்றி. பத்மினி அவர்களை வர சொல்லுங்க. ஆட காணோம். ஆறு. பத்மினி அவர் ஒருவேளை நிகழ்ச்சி இல்லைன்னு நினைச்சாரு தெரியல. இல்லை இல்லை சொல்ல இல்லை தானே. அவர் பண்ணி செய்யலை நின்றுட்டு போயிட்டு அப்படி சொல்ல இல்லை. நாங்கள் நினைச்சு இல்லையான்ட்டு நீங்க ஜெயமல விராட்டி நாங்க செய்வோம் செய்ய மாட்டான்னு சொன்னேன் நான். ஓகே. இதுல ஒரே ஒரு சொல்லி தான் என்னட்ட இருக்கு. தந்தாம் என்ற சொல்லி இருக்கு. தந்தாம். அது ஒரு அர்த்தம் ஏதோ கிடந்தது. அந்த தாமண்டதுக்கு கிடந்தது. இதோட சம்பந்தப்பட்டதான். ஆனால் தாவனை இல்லை. தந்தாம் என்று சொல்லி இருந்தது. அது அகராதை சொல்லித்தான். தந்தாமன்னு தாவன்னா இல்ல. தாவனா இல்லையே. தானாவும் இல்லை. தந்த ஒரு தானே தானே இருக்கு. ஒரு தானே தான் இருக்கு. என்ன ஆமாம். அப்ப சரி. அது நான் பிள்ளைய அழுகிட்டேன். வேற ஒன்றது அது கொண்டு சொல்லிட்டேன் போட்டேன். வேற சொற்கள் இல்ல. ஓகே. அடுத்தது ஜெயா கம்பெனி வாணியவருக்கான சொல் அமரம் என்று சொல்லி இருக்கா? தமரம். சரி. கமலம். இதுல இருக்க கமலம் மட்டும் இல்லையே. தமரம். அப்படி இல்ல. அப்படி இல்ல. மரதம் என்று ஒரு சொல்லிருக்கு. மரதம். மரதம் இருக்கு. மரதம். மரதம் ஏமலர் மரதம் என்று ஒரு சொல்லிருக்குல்ல. எதுக்கு வந்துச்சு. மரதம் வந்துச்சு. நீங்க சொல்லிருக்கீங்க. மரதம் மட்டும் சொல்லி இல்ல. நான் பார்த்தேன். பார்த்தனீங்களா? டிக்ஷனரி இல்ல. நான் பார்த்தேன். மரத ஓட்டம் மட்டும் சொல்றதில்ல. மரத ஓட்டம் அது மரதன் மரதம் இல்ல. உம்மனா போட்டு இல்ல. சரியா பார்த்தேன். மரதன் ஓட்டம். ஓமா மரதம். இந்த வாணியவருக்கான சொல் ஓகே. வாசனை திரவியம். வாசனை திரவியம்.
இத்தனை வரும் என்ன? ஓ இத்தனை வரும் வாசனை திரவியம். தாத்தாடா பாடுறார். ஏமலர் வணக்கம். வாணி வணக்கம். நகுலா இணைந்திருக்கிறேன். உங்களோட டைம் ஏதாவது இருந்தால் எனக்கு தாருங்கள். கடைசியாக கொடுத்து ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. ஓகே. தியம் தியம் வா வா சக்தி சக்தி விதி விதி வித்தி வித்தி திதி 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 இல்ல இல்ல திதி சாரி தவிர அது திதி இல்ல திதி இல்ல சதி சதி சயம் சயம் வாத்தி 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 வாத்தியம் வாத்தியம் வாதி 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 வாவி வாவி வாசம் வாசம் திரவியம் 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 விரயம் விடயம் வினை வினை வாரம் வாரம் சரம். சரம். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 சரியா? 15 16 2 3 4 5 16 என்ன? ஓகே 16. 10 11 12 சிறப்பான வாழ்க்கையில் எனக்கு சொல்லி வந்திருக்கு. ஓகே சரி இப்ப சொல்லுங்க அப்ப தமிழ் அக்கா சொல்லுங்க. உண்டு வாசனை வாசனை. ஓகே ஏ அக்கா சொல்லுங்க. உண்டு விஷம் 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 வீணாங்க இருக்கு. இல்ல திரவியம் இது திரவியத்தில் வீணான இருக்குதானே வியதுக்கா. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது வாணி அவர்கள் இருந்தா சொல்லலாம். சரோஜினி அக்கா சொல்லு. அவன் போயிட்டா. அப்ப நேவிஸ் அக்கா சொல்லுங்க. வாணி வினை சொன்னா நான் திணை சொல்றேன். திணை திணை. ஓகே மறந்துட்டது. திசம் என்ற ஒரு ஒன்று இருக்கா. திசம் தீனசானம் என்ன தியம் தியம் இருக்கு. திசம் 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 எழுதிய ப்ராடக்ட். திசம் 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 இல்ல ப்ராடக்ட். நான் சொல்லட்டா ஏமலர் அப்புறம் வர நேவிஸ் அக்கா திருப்பி ஏதாவது வச்சுக்கிறீங்களா? கீழே இருந்து திவ்யம் என்று வச்சிருக்கேன். திவ்யம் தியம் உப்பனா இல்லையே. வீணா வீணா யான உப்பனா திவ்யம் திவ்யமா திவ்யமா திவ்யம் வீணா வீணா யான திவ்யம் சொல்லிட்டு கொண்டு தெரியல எனக்கு. நான் டிக்ஷனரி கொண்டு இல்லை பார்க்கும். சரியா திவ்யம் இருக்கு. இப்பனா வரும் திவ்யம் வெறும் திவ்யம் எழுதி வச்சேன். ஏமலர் நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க. வரிசையில சொல்லி கொண்டுக்கிறோம்.
இல்ல அவ கடைசியா வந்ததானே பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. நான் புள்ளிக்கு வரையிலையாக்கா, நான் என்னுடைய நேரம் இப்ப கிடைச்சது அதால நீங்களா வந்து நான் நினைக்கிறேன். வேறு யாரும் கூடலாம். விவாதி சொன்னதா விவாதி? விவாதி இல்ல சொல்லல. ஓகே, வேற யார் வச்சுக்கிறீங்க? நான் சொல்ல விரக்தி. விரத்தி விரத்தி. ஓகே, யா யா. வேற யார் வச்சுக்கிறீங்க? ஒரு ரெண்டு இல்லையா ஒன்றும் விஷயம் சொன்னவை யாரும் இல்ல. வியம் என்று ஒரு சொல்லி இருக்கா? வியம் உலகம் வியம் விஷயம் வீணாயான அடியத்துக்கு சொல்ற விஷயம்னு சொல்றவையும் விஷயம் இருக்கு, விஷயம் இருக்குது. ஆனா விஜம் இது விவம் இருக்குன்னு தெரியல எனக்கு. வியம் என்று சொல்லி இருக்கு. விஷயம் ஏமல வீணா ஜானம் வீணா யானம் எழுதிட்டேன் இப்ப பாப்போம். ஓகே, வேற பாவி என்று சொல்லும் இருக்குது, அது சொன்னதா? அத சொல்லிட்டு வாயம் என்ற இது இருக்கா? வாயன வாவன ஞானம் வாயம் இருக்குது. வாயமண்டா காற்று. வாயம் இருக்குது, வாயம் இருக்குது. வாதியம் வாதியமண்டா என்ன? இல்ல, அதான் சும்மா சொல்லி பாக்குறது. வாயமண்டா என்ன சொன்னீங்க? காற்றா? காற்று, வாயமண்டா காற்று. சத்திரம் சொல்ல ஒரு தரம் சத்திரம் இருக்கு. சத்திரம் இருக்கு. சத்திரம். வேற இதுல விஷம் சொன்னீங்க என்ன? விஷம் விஷம் வந்தது. விவாண்டு ஒன்று இருக்கு. வீணா வாவண்ணா விவாண்டா பெருமையாம். சதிரம் சதிரம் இருக்கும். சதிரம் சதிரம் சதுரமும் இருக்கு, சதிரம் ரெண்டு மூன்று தான். மற்ற இன்னொன்று இருக்கு. தியசம். தியசம்டா மரமஞ்சள். தியசம். சதிரமா சதிரமா சதிரம் என்ன? ரெண்டுக்கும் அர்த்தம் இருக்கு. சதிரம் அதே அர்த்தம் தான், சதுரத்துக்கும் அதே அர்த்தம் தான். அந்த அர்த்தம். தீனாம் இதுவும் வரும் தானா. சதிரம் சதுரம். ஓகே, அது அர்த்தம் போட்டிருக்கு அதுல. வாயம் ஒரு சொல்லி இருக்கோ, வாயத்துக்கு கருத்து இருக்கோ. வாயம் வாயம் இப்ப சொன்ன அந்த காற்று வாயம். சரி சரி. சொல்றது பயப்படுத்துறேன். விசேரம் ஒன்று இருக்கு. விசேரம்டா கூட்டம். விசேரம். விசாரணம் சொல். ஓகே, இப்ப அடுத்ததா நீ இதுல இருக்கிற சரோஜினிக்கா போட்டு அவ முதலே கேட்டுக்கலாம். முதல் தெரிஞ்சு சொல்லி நானும் யோசிக்கல. நேசக்கா வாங்க. சொல்லுங்க. உங்களுக்கான சொல் வந்து சின்ன சொல்லு தான். நான் என்ன சொல்லியிருக்கேன்? மகரந்தம். மகரந்தம் 6 எழுத்து தான். ஆனா நீங்க நிறைய சொல் எடுப்பீங்க அதுக்குள்ள. நிறைய இருக்கு. ஓகே, சொல்லுங்க பாப்போம். மந்தம். மந்தம். தந்தம். தந்தம் வராது. ரெண்டு தானே.
கரம், கயம், மரம், 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 என்ன சொன்னீங்க மரத்துக்கு பிறகு? தரம், தரம், தானாரான ஓகே, தரம். கந்தம், அது தானா வராது, ரெண்டு தானா, ரெண்டு தரம் சொல்றீங்க. கந்தம், காணா இந்த தானா கந்தம், ஓகே, கந்தம், சரி. சொல்லி கந்தம் இருக்கு, ஓகே, கந்தம். கதம், கதம், தமம், தமம், மதம், கம் மதம், மானதானம், மதம், மதம், ஓகே, மகம், ஓகே, மகரம், ஓகே, தகம், ஓகே, கதம் சொல்லிட்டேன். அவ்வளவுதான் சொன்னேன். நான் இருக்கேன். ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 தானே? ம் 1 2 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. இப்ப நீங்க சொல்லுங்க அப்ப மேல நான் மகம் தமிழ் நிக்கிறீங்களா? நிக்கிறேன். தகரம், தகரம், தகரம். அடுத்த ஜெயாக்கா? கம் தம், ஓகே. வாணியவர்கள்? மரகதம். மரகதம், வாணியவர்கள், ஓகே. மற்றது நேம்ஸ் அக்கா இருந்தா சொல்லுங்க. மற்றது பேர் நகுலா நவல அவர்கள் சொல்லுங்க. தமம் சொன்னவாவே தமம். தமம் சொன்னவா? அப்ப தரம் தரம் சொல்லிட்டாவே தரம். ஓ, அதுவும் சொல்லிட்டேன். தகரம் 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 வந்துடுது. கேட்டு தான் இருந்தேன் நீங்க எல்லாம். ஓ, அதான் நான் எழுதி கொண்டிருந்தேன். நான் தெரியல. அப்ப ஓகே, அவளா தான் என்னட்ட இருக்கா. அவன் மற்ற சொல்லிட்டா. மதம் சொன்னுவாவோ மதம் ஓ, சொன்னவா. வாணி அவர்கள் சொல்லுங்க. மகம் சொன்னுவாவோ மகம். ஓ, அது சொன்னவா? ஒரு ரெண்டும் இல்லையா? இனி இல்லை. இல்லை. கரம் சொன்னவ தானே? கரம் இல்ல இல்ல, கரம் சொல்லுது. அப்ப கரம் இல்ல சொல்லிட்டா. கரம் சொன்னது. நான் சரி நான் சரி போட்டுக்குவேன். அப்படின்னா கரம் சொல்லுது. ஏதோ ஒன்று நான் மாறி சொன்னவர். மரம் தரம் சொன்னவர். கரம் சொன்னவர். நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. கமம். கமமோ? கமம் இருக்கு. கமம். ஆமா. 17 சொல்லி நான் கண்டுபிடிச்சினா? இது மரந்தமன்னு ஒரு சொல்லி இருக்கு. மரந்தமண்டா அந்த பூத்தேன் இருந்தது. பூண்டத்தேன், அது மகரந்தம். மகரந்தத்தை மரந்தமன்னு சொல்லலாமா? பூந்தேன் தான் கிடந்ததுல. பூந்தேன் தான். ஓகே, அவ்வளவு. நவுல் அவர்களுக்கான சொல் வந்து உங்களுக்கு சரி, தீவிரவாதம். தீவிரவாதம்.
ஓகே ம். சொல்லுங்க தீரம், டாக்டர். தீரம், தீவிரம், தீவிரம், வாதம், வாதம், வாவி, பாவி, விர் விர் விரண்ட இரண்ட இல்லையே. விர்லண்டு பறக்கிறது, அந்த புல் பறக்கிறது அது இரு விர்லண்டு. இல்லையே. ஆ? வீணா இருன்னா தீவிர சாரி சாரி அது தானா. தீவிர ஓ வாதம். வராது வராது, மன்னிப்போட மன்னிப்போட. ஓ அடுத்த தம், தம், விரதம், விரதம், விவாதம், விவாதம், வாரம், வாரம், தவி இல்ல தவி ஓ சரியோ தவி, தவி. ஓகே. வார் வேர். இரண்ட இல்லையே. என்ன இல்லை அதுதானே பிழைச்சது என்ன, எனக்கு அந்த நாடு போட்டு வச்சுட்டேன். ஓகே சரி. அடுத்த தவி அவ்வளோ தான் நின்னுட்ட இருக்குது. ஒன்று, ஓகே. ரெண்டு, மூன்று, நாலு, விதி அஞ்சு, இல்ல ஆறு, ஏழு, எட்டு, இல்ல விதி ஒன்பது. வராது, தீ அது. ஓகே ஓகே. இவ்வளோ ஒன்பது, தான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்குள்ள மற்றது தெரியல. 9 சொல்லு. 9. ஓகே. இப்ப மற்ற வயசுலக்க கேளுங்க எத்தனை பேர் ஓ கண்டுபிடிக்கிறீங்க. அதான் அதான். தமிழ் ரேகா சொல்லுங்க. டீ டீ தீயோ ம். தனியா கட்டிக்காரு. ஓகே. மற்றது வாணியவர்கள் ஜியாக்கா சொல்லுங்க. விதம் விதம். விதம் விதம் ஓகே. வாணியவர்கள் சொல்லுங்க. வா வா. ஓ அதுகளெல்லாம் சொல்லலாம் என்ன. மற்றது கனகாலம் எனக்கு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றாதுல எல்லாம் ஓகே. மறந்துட்டேன். நேவிசக்கா. தரம் இது தரம் 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 தானரம். அதான். ஓ ஓகே. அதுவும் வரும். ஓகே. வேற திருப்பி வச்சிருந்தா வச்சுக்கிறார்கள் சொல்லுங்க. தவிர ஈரம். தவிர ஈரம் நான் சொல்லிட்டேன். தீரம் அவர் சொன்னது. தவிர சரி. தவிர இருக்குது. மெட்டால் சொல்லுங்க. தீம் என்னது? தவிர் தவிர் இருக்குது என்ன. தவிர தவிர இருக்கு. இருனா இல்ல. தீதம் தீதம் என்று வருமா? தீதம் தீதமோ தீதம் ஓ இருக்கு. வரும். தீதம். மற்ற வேற? தீவிதம். நான் தீதம் சொல்றேன். தானா அம்மனா தீயோனா தானா அம்மனா தீதம். தீவிரமும் வருமோ? தீவிரம் சொல்லிட்டேன் நானே. நான் ரெண்டாவது சொல்லி தீவிரம். நான் தீதம் சொல்றேன். தீயனா தானா அம்மனா தீதம். அதான் இப்ப வாணியவர்கள் வாணி சொன்னது. சொன்னவா? ஆமா அப்ப தீரம் தீரம் சொல்றேன். தீரம் தீரம் நான் சொல்லியாச்சு. சொல்லிட்டேனே. சொல்லிட்டீங்களா? ஓ சரி. முதலாவது சொல்றதா. அநேகமா எல்லாம் வந்துடுது. ஒன்றே ஒன்று இருக்குது. பாரம் சொன்னீங்க இல்ல ரெண்டு சொல்லிருக்கு. விதரம் என்று விதரம் சொன்னீங்க அது என்ன? சொல்லிட்டேன் நான் விதரம். விரதம் சொன்னீங்க. விதரமும் இருக்குது. ரெண்டு விதரம் சொல்லிருக்கு. ரெண்டு ஒரே அது அர்த்தம் ரெண்டும் தான். விரதம் பண்ணி விதரம். ஒரே விதரம். அர்த்தம். ஆமா. விரதம் விதரம் ரெண்டு ஆனா சொல்லும் ரெண்டும் இருக்குது. ஒரு சொல்ல குறிக்கிறாண்டால் ஒரு ரெண்டு சொல்ல எடுக்கலாமா? இல்ல இல்ல வேற அர்த்தம் அது. நான் பார்த்தேன். விதரம்னா என்ன? நான் அடிக்கடி இந்த விதரம் என்று சொல்லி விதரம் நான் எழுத விட்டுட்டேன். ஒன்று விரதம் ஒன்று விதரம். வீணா விதரம்னா தானதானம் என்ன அது வேற அர்த்தங்கள். நீங்க டிக்ஷனரி right, மட்டும் okay. பாருங்க. அது வேற அர்த்தங்கள். மற்றது இன்னொன்று இருக்கு. தரவான்னு கேட்கறதான தரவா அந்த சொல்லி இருக்கு. தரவா. சரி அவ்வளவு சொல்லுங்க. தவிரண்டா மாதிரி தவிரவா நானும் விட வரட்டா. எல்லாம் முடிஞ்சதானே வாணி. வேற யாரும் இல்ல தானே விடுதலை. ஓகே. இல்லை சரி நன்றி நன்றி வணக்கம் ஓகே, வாணி. நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இல்ல லோஜனி நிக்கிறாரே. நிக்கிறாரா? ஓகே. நின்றா வாங்க. பிரச்சனை இல்லை. உண்டு ஒரு ஆள் தானே. வணக்கம் அனிதா. வணக்கம். பிரச்சனை இல்லையா? இல்ல இல்லப்பா கடைசி ஆள் தானே. வாங்க நான் முடிக்கிறேன். ஏமனது எனக்கு அவ முடிச்சுட்டு எனக்கு இன்னும் ஒன்று தருவீங்களா? விருப்பமா தெரியல. இருக்கிறேன். உங்களுக்கு நேரமா ஒவ்வொரு சொத்து தான். ஒவ்வொரு சுற்றியா? மன்னிப்பட இலக்கட கேள்வி தானே முடிஞ்சுதா? கேள்விகளை நான் வைக்கல நீங்க சொன்னீங்க வெள்ளிக்கிழமை வைக்க போறோம். அவர் இந்த கிழமை செய்தார் தானே. அவர் இந்த கிழமை செய்தவர் தானே. செய்தனா தானே அவர் இந்த கிழமை செய்யிட்டார். லோஜினி எழுதுங்கோ. பரமானந்தம். 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 2 சொல்லினா என்ன? ஓ
ஆடு விட்டு நாய் கிடைக்குது. நாய் அங்கே எங்கட வீட்டுக்கு பின்னாடி, குருவி உங்களோட வீட்டுக்குள்ள, இப்படி பலதும் சேவல் இதுக்கு முதல்ல உங்களோட பக்கத்து வீட்டுக்குள்ள எல்லாம் ஜன்னல் திறந்துருக்கிறபடியா கேட்குதானே. காற்று வரத்துக்கு அது வேறு பிரச்சனை. ஓகே, சொல்லுங்க பாப்போம். மா மா பரம் 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 பரதம் பரதம் பந்தம் பந்தம் பதம் பதம் தம் தம் மற்றது தபம் தபம் மாதம் மாதம் மாந்தம் மாந்தம் தடம் என்னது? தான தரம். தானம் ஓகே ஓகே, தரம் தரம் தடம். அடுத்தது தபம். அது சொன்னீங்க தபம். என்ன நீங்க சொல்லிட்டீங்க. தபம் சொல்லிட்டேன். ஓகே ஓகே சரி. அடுத்தது மாதம் வந்து இருக்கு. சொல்லிட்டீங்க. அதான் சொன்ன நீங்க. மாதம் மாதம் மேடம் மாந்தம் மேடம் சொல்லினா ஓகே, மாதம் மேடம் இருக்கு இருக்கு இருக்கு. மேடம் தான் சொல்லிடுறேன். ஓகே, அவ்வளோ தான் எழுதியிருக்கேன். 11. ஓகே. இப்ப கொஞ்சம் சொல்லித்தான் கிடக்கு இருக்கிறாக்க ஒவ்வொரு தடவை சொல்லுங்க. ஒரு ஆளே எல்லாம் சொல்ல வேண்டாம். யார் மாதிரி சொல்ல போறீங்க? தமிழக போயிட்டீங்களா? அவர் போயிட்டா நான் வச்சிருக்கிறேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. மானம். மானம். ஓகே, வேற யார் வச்சுக்கிறீங்க? நான் பானம் சொல்றேன். பானம். பரம் யானடிதான். நவுலா பானம். பரமா? பரம் வந்துட்டுது. நீங்க சொல்ல பானம் இல்ல, பதம் பதம் அது வந்துட்டுதா? பதம் வந்துட்டுது. பதம் சொல்லியாச்சு. மாபரம் என்று சொல்லியிருக்கா? மாபரம் இல்ல, அப்படி இல்ல. இல்லையா? பரமா பரமா என்று சொல்லுவேன். பரமாத்மாவுக்கு பரமா தெரியல, அப்படி என்ன சொல்லு இருக்கலாம். மற்ற தனம் தனம் சொல்ல இல்லை. தனம் இருக்கு, தனம் இருக்கு. தனம். அதே மாதிரி இன்னும் ஒன்று இருக்குது. தமாரம். தமாரம் தமாரம் என்று ஒரு சொல்லி இருக்குது. தமாரம் இல்ல, நான் எழுதி இல்ல, நான் இருக்க தெரியல. இருக்கு இருக்கு சொல்லி இருக்கு. மாபரம் என்று சொல்றதுன்னு விரியாக்களை மாபரம் என்று சொல்றது இல்லையோ? அப்படி சொல்ல மானம் சொல்லுதல தந்தது. மானம் எழுதினாடியோ சொல்லிட்டா. தனம் சொன்னீங்க, அதே மாதிரி இன்னொரு எழுத்த போட்டு அதே நான் சொல்றேன் தரமா. தனம் 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 சேர்க்கிறது. தனம் பணத்துக்கு வரும். தரம் ஏமில்ல, தரமா சேர்க்கிறது சொல்றேன். தரமா தரமா அதோட சேர்த்து இன்னொரு எழுத்தை சொல்லி சொல்லலாம். தரமா மாதரம். இன்னொரு எழுத்தை மாதரம் மாதரம் தரமா மாதரம் என்று சொல்லிருக்கு. பரமாவுக்கு பரமாவுக்கு என்ன வருது? தரமானம். பரமா பரமா மாதரம் என்று சொல்லியிருக்கோ? 2 சொல்லி நானா இருக்கல அதுல. மாதரம். ஓ, அப்ப சொல்லுங்க சேர்த்து. தரமான் தரமானம். தரமான பொருள். இது ஒரு தரமான பொருள்ண்டா தரம். அது தரமாண்டு வராது, தரமான. மாதரம் என்று சொல்லியிருக்கலாம். மாதரம். மாதரமா? மாதரம். வந்தே மாதரம். அது மாதரம். வந்தே மாதரம். மாரதம். மாரதம் மாரதம் என்று இருந்து அப்படி என்ன? மாதரம் இல்லோட்டா மாரதம். மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம் இருக்கு. அதானே சொல்றேன். அது எங்கட தமிழ் சொல்ல. அது வந்தே மாதரம். மாதரம் என்று வந்தே மாதரம் என்று மாரதம் ஒன்று இருக்கு. நான் எழுதித்தான் வச்சிருக்கேன். மாரதம். மாரதம் முதல் வந்துட்டுது. மாரதம்
மாதரம் அது முதல் வந்துடுது. அவ்வளோதான். இது ஒன்று சொன்னீங்களா? தனம் சொன்னீங்க, அதோட ரைம் போட ஒன்று சொல்லி சொன்னா எல்லாத்தான் பார்க்குறேன். தனம்ண்டா பனம் வருமா? பானனா நம்ம வராதே. பனம் ஆ தான். பனம் அண்டா பனம் என்ன? என்று சொல்லி பனம் பனம் பழம் அது எழுதா விட நான் பனம் என்று பனம்பழம் சொல்லியிருக்கேன். பனம்பழம்னு சொல்ற பனம் அதுக்கு பெருமை தெரியல. பனம் பழத்துக்கு வரும் சொல்ல பனம் பனங்காடு கண்டு இருக்குது, அந்த பனங்காடுன்ற ஒரு இடம். பனம்பழம் அப்போ சொல்றோம். பனம். ஓகே அவ்வளவு இருந்தா ஓகே. நன்றி, வணக்கம் ஜெயமலர். இனிமே ஏதாவது இருக்கா வாணி நிகழ்ச்சிகள்? முடிஞ்சுதா? இல்லை முடிஞ்சு. எல்லாம் முடிஞ்சது. ஓகே, நன்றி. சரி இப்ப திங்கள்ல இருந்து இல்லையா ரேடியோ? நன்றி. ஓ 14 இருந்தது. இனி 28 தானோ? இதெல்லாம் சொல்லி விடுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாணி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்திய வெற்றியாளர் வந்து வாணிமோகன் அவர்கள் 52 புள்ளிகளோட வெற்றி முதலாவது இடத்துல நிற்கிறார். 2வது இடத்துல ஜெயாக்கா 47 புள்ளிகளோட நிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். 3வது இடத்துல சக்தி அவர்கள் அவர் இதுக்கு இல்லாட்டிலும் அதுல முதல் 4க்கு மடிச்சிட்டு போட்டார். அதுல 40 புள்ளிகளோட நிக்கிறார். தமிழ்ராக்கா 27 புள்ளிகள், சரோஜினி அக்கா 19 புள்ளிகள், ராஜினி அவர்களும் போயிட்டார், அவரும் 15 புள்ளிகள், நேவிசக்கா 16 புள்ளிகள், நவல் அவர்கள் இப்ப வந்தபடியா 11 புள்ளிகள். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாணிக்கும். நன்றி நன்றி நன்றி. பரவாயில்ல பரவாயில்ல. வாழ்த்துக்கள் இணைந்ததற்கு நீ 2 கிழமைக்கு பிறகு பார்ப்போம் என்னென்ன அமைந்து. நன்றி எல்லாருக்கும் விடுமுறை நல்லா வாணிக்கு அமைய வாழ்த்துக்கள். நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். சுகநலங்கள், மகளுடைய சுகநலங்கள். அவர் இப்ப நேற்று ராத்திரியும் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இப்ப வந்து நிக்கிறேன். என்ன மாதிரி திரும்பவும் வீடுங்களா? அப்படி வந்து போனது திருப்பி இப்ப வந்துட்டாரு. இப்ப கொண்டு விட்டுட்டு போயினோம். இனி தான் போய் பார்க்க போறேன். ஓகே, என்ன தெரியல, என்ன பிரச்சனை தெரியல. எல்லாம் சரியாயிட்டமா? நன்றி நன்றி, வணக்கம். ஈசன் அண்ணா நிறைவு செய்ய வந்திருக்கிறார். நன்றி வாணிகா, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.